நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது கும்ப ராசிக்காரங்களை பத்தி. கும்ப ராசிக்காரங்க ஜாதகத்துல மறைஞ்சிருக்கக்கூடிய ரகசியங்களை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். வாங்க வீடியோவை முழுசா பார்க்கலாம். ஜோதிடத்துல கும்ப ராசி 11வது ராசியா இருக்கு. இது வாழ்க்கையில ஒரு புதுமை, சுதந்திரம், மனித நேயத்தை குறிக்கக்கூடியதா இருக்கு. இது கும்ப ராசி சனியோட ஆதிக்கத்துல இயங்கக்கூடிய ஒரு காற்று ராசின்னு கூட சொல்லலாம். இது புதிய சிந்தனைகள், புரட்சிகரமான யோசனைகள், சமூக நலனுக்காக பாடுபடுறவங்களா கும்ப ராசிக்காரங்களா மாத்தும். கும்ப ராசிக்கு குடம்தான் குறியீடு. தனத்தை குறிக்கிற இந்த ராசிக்காரங்க சனி பகவானோட ஆதிக்கத்தை முழுமையா பெற்றவங்க. குடத்துல உள்ள என்ன இருக்குன்னு திறந்து பார்த்தாதான் தெரியும். அது போலதான் கும்ப ராசிக்காரங்க மனசுல உள்ளதை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. அவங்க ஒருவங்களை முழுமையா நம்பினதுக்கு அப்புறம்தான் அவங்கள பத்தின விஷயங்களையே சொல்லுவாங்க. நல்ல தைரியமானவங்க. வீடு வண்டி யோகங்கள்ல அவங்களுக்கு நிறையவே இருக்கு. நல்ல ஆளுமை உள்ள மனைவி தான் கும்பராசிக்காரங்களுக்கு அமைவாங்க. கும்ப ராசிக்காரங்க நினைச்சதை அடையக்கூடியவங்களா இருப்பாங்க. சாதிக்க பிறந்த ராசின்னு கூட சொல்லலாம். ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் கோடீஸ்வரன் ஆகக்கூடிய தகுதி கும்பராசிக்காரங்களுக்கு நிச்சயமா உண்டு. பசிக்கு சாப்பிட்றாங்களோ இல்லையோ ருசிய விரும்பக்கூடியவங்க தான் கும்பராசிக்காரங்க. நைட்டு 12 மணி ஆனாலும் சாப்பிட்டா தான் அவங்களுக்கு தூக்கமே வரும். கை கால் அமிக்க விடுறதுங்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. எதையும் ஆராய்ச்சி செஞ்சிட்டு இருந்தா அதே சிந்தனையோட தான் இருப்பாங்க. நினைச்சதை அடையக்கூடிய ராசிங்கிறதுனால இவங்க ஆசைப்படும் பொழுது எதுவும் கிடைக்காது. அந்த ஆசையை தூக்கி எரிஞ்சா மட்டும்தான் அது அவங்களுக்கு கிடைக்கும். இதுதான் இவங்களோட கர்மாவாவும் இருக்கு. இவங்களுக்கு யாருக்கு பணம் கொடுத்தாலும் வரும்னு நினைச்சு கொடுக்க கூடாது, வராதுன்னு நினைச்சு தான் கொடுக்கணும். அப்பதான் பணம் அவங்களுக்கு திரும்ப கிடைக்கும். இவங்க வாழ்க்கை ரொம்ப ஏற்ற இறக்கம் நிறைஞ்சதாத்தான் இருக்கும். ஆராய்ச்சியாளர்கள் நிறைய பேர் கும்பராசியில பிறந்தவங்களாத்தான் இருப்பாங்க. இவங்க எந்த வேலை செஞ்சாலும் மதிக்கும்படிதான் நடந்துக்குவாங்க. மனசுல பட்டத ஒளிவு மறைவு இல்லாம உண்மையா பேசிடுவாங்க. இவங்க யாருக்கும் தீங்கு நினைக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அன்பும் சாந்தமும் நிறைஞ்ச முகத்தோற்றம் இவங்களுக்கு இருக்கும். நியாயம் அநியாயம் பத்தி மத்தவங்க கிட்ட பயம் இல்லாம பேசக்கூடியவங்க தான் கும்பராசிக்காரங்க. சொன்ன சொல் தவறவே மாட்டாங்க. இவங்க கிட்ட முரண்டு பிடிக்கிற பிடிவாத குணமும் இருக்கு. தனக்கு பிடிச்ச நபர்கிட்ட நெருங்கி பழகிற இவங்க பிடிக்காத நபர்களை பார்த்தா ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாங்க. பெயர், புகழ், அந்தஸ்து இருந்தாலும் பிடிக்கல அப்படின்ட்டா கண்டுக்க கூட மாட்டாங்க. உண்மையை மட்டும் பேசும் இவங்களோட பேச்சுக்கு மதிப்பு எப்பவுமே இருக்கும். தவறு செய்யும் நபர்களை தயவுதாட்சணம் இல்லாம கண்டிப்பாங்க. இவங்க கண்ணாடி மாதிரி. இவங்க ஒரு நபர்கிட்ட பழகும் போது அவங்கள பத்தி ரொம்ப துல்லியமா எடை போட்டு வச்சுப்பாங்க. தந்தை, பங்காளி மூலம் சில ஏமாற்றங்களையும் அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கும்பத்துல ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா தந்தைக்கு பாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி எடுத்துக்கொள்ள கூடாது. அதாவது தந்தையை விட இவங்க சிறந்தவங்களா இருப்பாங்க அப்படிங்கறதா இதோட அர்த்தம். இவங்களுக்கு மறைமுக தொழில் மூலம் நிறைய வருவாய்கள் கிடைக்கும். இவங்க சீட்டு போடுறதோ சீட்டு நடத்துறதோ கூடாது. பணவரவு போதுமான அளவுக்கு இருக்கும். யாரு பணமாவது இவங்க கிட்ட இருக்கும். பண பற்றாக்குறை இல்ல அப்படின்னாலும் சேமிக்கிற அளவுக்கு பணம் இருக்கும். மத்தவங்களோட பணம் உங்கள்கிட்ட புழங்கிட்டே தான் இருக்கும். தேவையில்லாத செலவு செய்ய மாட்டாங்க. குடும்ப தேவைக்கு நியாயமான செலவுக்கும் செய்வாங்க. தொடக்கத்துல சிரமப்பட்டாலும் அப்புறம் வீடு வாகனம் வாங்கி ஆடம்பரமா வாழ பழகிக்குவாங்க. கும்ப ராசிய யார் ஒருவர் நண்பனா வச்சுக்கிறாங்களோ அவங்க பாக்கியசாலி. இவங்களுக்கு சொந்த தொழில் ஆகாது. நிறுவனம் தொடங்கினா நஷ்டம்தான் ஏற்படும். இவங்களுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் கையில தங்காது. திருமணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆத்ம பலம் மற்றும் மனோதிடம் இவங்களுக்கு அதிகமாவே இருக்கும். நியாயத்தை தைரியமா எடுத்து சொல்வாங்க. மனப்பக்குவம் இவங்களுக்கு அதிகம். பிடிச்சவங்க கிட்ட நல்லா பழங்குவாங்க. பிடிக்காதவங்கள திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. மத்தவங்கள கரெக்டா எடை போடக்கூடியவங்களா இருப்பாங்க.
கும்பராசிக்காரங்களோட தனித்துவமான ரகசியம் வந்து கும்பராசிக்காரங்க பார்த்த உடனே முதல்ல மனசுல வர்றது அவங்களோட மத்தவங்கள போல வாழ்றது இல்ல, அவங்க வாழ்க்கையே தனித்துவமான ஒண்ணுதான். கும்ப ராசிக்காரங்களோட குணம் அப்படின்னு பார்த்தாலே அவங்க வந்து உலகத்தை வித்தியாசமா பாக்கிறது தான். அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கே சில சமயங்கள்ல ஒரு சில வருஷங்கள் கூட ஆகலாம். ஏன்னா அவங்களோட மன உலகம் வந்து சாதாரணமா இருக்காது, ரொம்ப ஆழமாவும் புதுமையாவும் இருக்கும். கும்ப ராசிக்காரங்க முக்கியமான அடையாளம் வந்து சுதந்திரம். சுதந்திரம் இல்லாம கும்பராசிக்காரங்க வாழவே முடியாது. இவங்கள வந்து யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாது. குடும்பம், நண்பர்கள், காதலர் யார் வந்தாலும் அவங்க சொல்றதான் கேட்பாங்க. ஆனா இறுதி முடிவு எப்பவுமே இவங்க கும்பராசிக்காரங்களோடதான் இருக்கும். கும்பராசிக்காரங்களை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணா அவங்க அமைதியா விலகி போயிருவாங்க. சுதந்திரமே இவங்களோட உயிர் மூச்சா இருக்கும். அவங்க வந்து எப்போதுமே எதிர்காலத்தை நோக்கி பாக்குறவங்க, கடந்த காலத்துல சிக்கிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு நடந்த துன்பம் வந்து நாளைக்கு மறந்து போயிரும். ஏன்னா அவங்க அடுத்து என்ன செய்யலாம், எப்படி முன்னேறலாங்கிறத தான் சிந்திப்பாங்க. இதுதான் கும்ப ராசிக்காரங்களை மத்தவங்களை விட முன்னேறி நிறுத்துது. கும்ப ராசிக்காரங்க புதுமையத்தான் நேசிப்பாங்க. எப்பவுமே புதிய யோசனைகளையும் புதிய சிந்தனைகள், புதிய முயற்சிகள் இதையெல்லாம் அவங்க கிட்ட என்னைக்குமே இருக்கும். சில சமயம் அவங்க சொல்ற யோசனைகள் வந்து பைத்தியக்காரத்தனமா கூட இருக்கலாம். ஆனா சில ஆண்டுகள் கழிச்சு உலகமே அதைத்தான் பின்பற்றிட்டு இருக்கும். அதுதான் கும்ப ராசிக்காரங்களோட தனித்துவம். அவங்க காலத்துக்கு முன்னே செல்லக்கூடிய மனிதர்களா இருப்பாங்க. கும்ப ராசிக்காரங்க நட்புல வந்து எப்பவுமே வித்தியாசமானவங்க. நிறைய பேரோட பழகுவாங்க. ஆனா அவங்க உள்ளத்துல இருக்கிறத கொஞ்சம் பேர்கிட்ட மட்டும் தான் சொல்லிருப்பாங்க. கும்ப ராசிக்காரங்க உங்கள்ட்ட உள்ளத்தை தெரிஞ்சு வச்சு சொல்றாங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களை அந்த அளவுக்கு நம்பிக்கை நம்புறவங்களா அர்த்தம். கும்ப ராசிக்காரங்களோட மனம் வந்து ரொம்ப ஆழமானது. வெளியில அமைதியாவும் எளிமையாவும் இருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள பல அடுக்குகள் கொண்ட சிந்தனைகள், கற்பனைகள், எதிர்கால திட்டம் எல்லாம் நிறையவே யோசிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு விஷயத்த 10 கோணங்கள்ல யோசிச்சு பார்க்க முடியும். அதனால சில நேரங்கள்ல மத்தவங்களுக்கு அவங்கள புரிஞ்சுக்கிறதே கஷ்டமா இருக்கும். அவங்கள கணிக்கவே முடியாது. இன்னைக்கு ஒண்ணு சொன்னாலும் நாளைக்கு வேற ஒன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஒரு வழி எடுத்தா நாளைக்கு இன்னொரு பாதையில போவாங்க. இது வந்து அவங்க மாறுபட்டவங்க அப்படிங்கறக்காக இல்ல, அவங்க எப்பவுமே முன்னேற்றத்தை மட்டுமே தேடுறவங்க. ஒன்னுலயே சிக்கிக்க மாட்டாங்க. வந்து அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. புதிய சவால்கள், புதிய அனுபவங்கள் அவங்கள வந்து உயிரோட்டமாவே வச்சிருக்கும். அவங்க வாழ்க்கையில ஒரு விசித்திரமான சக்தி வந்து இருக்கு. சில நேரங்கள்ல அவங்க யோசிச்ச விஷயம் வந்து தானாவே நடக்கும். அவங்க வாழ்க்கையில ஒரு விஷயம் வந்து தானாவே வரும் அப்படிங்கிற உணர்வு வந்து பல முறை தோன்றும். கும்ப ராசிக்காரங்களோட இன்னொரு முக்கியமான குணம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாரையுமே சமமா பாக்குறது தான். சாதி, மதம், பணம் எதையுமே அவங்க வந்து முக்கியமா பார்க்க மாட்டாங்க. மனுஷங்க அப்படின்னாலே ஒரு அடையாளம் போதும். அதனாலதான் கும்ப ராசிக்காரங்க எங்க போனாலும் அதிகமா விரும்பப்படுறாங்க. அவங்க வந்து ரொம்ப வினோதமானவங்களா இருக்கலாம். ஏன்னா அவங்களோட யோசனை, பழக்கம், சிந்தனை முறைகள் எப்பவுமே மத்தவங்களை விட வித்தியாசமா தான் இருக்கும். ஆனா வினோதத்துலதான் அவங்களோட தனித்துவமும் இருக்கு. உலகம் மாறும்போது அந்த மாற்றத்தை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கிறது கும்பராசிக்காரங்க தான். அவங்க வெளியில அமைதியா இருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள போராளிகள். அவங்க எப்பவுமே நீதிக்காக போராடுறவங்க. அமைதியா இருக்கிறது அவங்க பலவீனம் கிடையாது, அது அவங்களோட வலிமை. சரியான நேரத்துல அவங்க அதை வந்து வெளிப்படுத்துவாங்க. அப்போ அவங்கள யாராலையுமே தடுக்க முடியாது. கும்ப ராசிக்காரங்களோட பலவீனம் வந்து அளவுக்கு மீறிய சுதந்திரம். யாரையுமே கேட்க விரும்ப மாட்டாங்க. சில சமயம் வந்து மிகுந்த சுயமரியாதை காரணமா உறவுகள் வந்து பாதிக்கப்படலாம். திடீர் மாற்றங்கள் வந்து இன்னைக்கு ஒரு முடிவு, நாளைக்கு ஒரு முடிவு அப்படின்னு முடிவு மாறிட்டே இருக்கும். இதனால அவங்கள சுத்தி இருக்கிறவங்க குழம்பி போயிருவாங்க. உணர்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கு சிரமப்படுவாங்க. உள்ளுக்குள்ள ஆழமா அக்கறை இருந்தாலும் வெளியே காட்ட மாட்டாங்க. இதனால பக்கத்துல இருப்பவங்களுக்கு அவங்கள வந்து
வினோதமான குணம் கொண்டவங்களோ அப்படின்னு சில சமயம் யோசனைகளே பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இதனால கும்ப ராசிக்காரங்க தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி தோணலாம். தனிமை தேவை, அதிக நேரம் அவங்க தனிமையாவே இருப்பாங்க. இதனால குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் புறக்கணிக்கப்பட்ட உணர்வு ஏற்படும். பொருத்தமான வேலை மற்றும் தொழில் கும்பராசிக்காரங்களுக்கு சாதாரண வேலையில அடங்க மாட்டாங்க. எங்க புதுமை இருக்கோ அங்கதான் அவங்க இருப்பாங்க. கும்ப ராசிக்காரங்களோட கற்பனைக்கு எல்லையே கிடையாது. அப்படிங்கறதுனால இவங்க இசை, ஓவியம், எழுத்து, ஃபேஷன், நடிப்பு போன்ற துறைகள்ல தனித்துவமா இருப்பாங்க. அவங்க எங்க போனாலும் ஒரு புதிய பாதையத்தான் உருவாக்குவாங்க. மத்தவங்க போற வழியிலேயே அவங்களும் போக மாட்டாங்க. கும்ப ராசிக்காரங்க அவங்களோட இணைய மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுல இவங்களுக்கு நிகர் இவங்களே தான். இவங்களோட காதல் வாழ்க்கை குதூகலமாவும் கொண்டாட்டமாவும் இல்லைனாலும் ஆழ்கடலை போல அமைதியாவும் அர்த்தம் நிறைஞ்சதாவும் இருக்கும். கடல் அளவுக்கு பெரிதில்ல அப்படின்னாலும் ஆழமான அடக்கமான காதல் கும்பராசிக்காரங்களுக்கு எப்பவுமே இருக்கும். கும்பராசி பெண்களும் ஆண்களும் காதலுக்கு அடிமைப்பட்டவங்க. கும்பராசிக்காரங்க எப்பவுமே உணர்ச்சிகளை அடக்கி வச்சுக்க கூடாது. அன்பு இருந்தா அதை வெளிப்படுத்தணும். இல்லைன்னா பக்கத்துல இருக்கிறவங்க தூரமா போயிருவாங்க.